அது மட்டும் இல்லாம, வேற நம்மளுக்கு இந்த காத சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து ஏதாச்சு சில மாற்றங்கள் ஏற்படும்போது, இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இப்ப இந்த மாரி நம்மளுக்கு நீங்க சிம்பிளா நீங்க வீட்லயே இப்படி அமுக்கி பார்த்தீங்க. உங்களுக்கு வந்து அது இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டீங்க அப்படின்னா, அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டாக்டர்ட்ட போயி, இந்த மாரி உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குதுங்கிறத சொல்லி, அதுக்கு எதனால கேட்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ, இப்ப நம்ம காத சுத்தி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல இந்த மாரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா வர சத்தங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது எந்த பிளட் வெசல்ல இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை? அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிளினிக்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதுக்கு தேவையான ஸ்கேன் சிடியோ, எம்ஆர்ஐயோ இல்ல அல்ட்ராசவுண்டு, ஆஞ்சியோ இந்த மாரி ஏதாச்சும் பண்ணி, அந்த எந்த ரத்த குழாயில ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அதே நம்ம சார்ட் அவுட் பண்ணாலே, நம்மனால வந்து இந்த பல்சடைல் டினிட்டஸ கம்ப்ளீட்டா நம்மளால குணப்படுத்திற முடியும். இது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷன். சில பேத்துக்கு வந்து இந்த ரத்த கொதிப்பு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ரத்த கொதிப்பு இருக்கிற சில பேத்துக்கு கூட இந்த மாரி பல்சடைல் டினிட்டஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம அந்த பிளட் பிரஷர கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானது.